அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் 677வது நாளாகவும் இன்றைக்கும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இந்த வீடியோவினூடாகவும் நம்ம பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், கிட்டத்தட்ட 22 மாதங்களுக்கு மேலாக 2 ஆண்டுகளை தொடுகிற அளவுக்கு இந்த யுத்தம் நீண்டு கொண்டே போகிறது. யுத்தத்தை பொறுத்தவரையில் இந்த யுத்தத்திலே நிறைய இழப்புகளை பாலஸ்தீன மக்கள் சந்தித்து கொண்டே இருக்கிறார்கள். உலகத்தில் யாருமே சந்தித்திராத இழப்புகளை அவர்கள் தொடர்ந்து சந்தித்து வருகிறார்கள் என்பது நமக்கெல்லாம் தெரியும். ஆனாலும் இதிலே ஒரு சில நலவுகள் நடந்து கொண்டே இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன நலவு என்று சொன்னால், உண்மையிலேயே இந்த உலகத்தில் மிக மிக கொடூரங்களை பல பகுதிகளிலும் செய்து வரக்கூடிய இஸ்ரேலிய ஜியோனிச யூதர்கள் யார் என்பது தற்போது பல பகுதிகளிலும் பலருக்கும் தெரிய ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேலியர்களுக்கு ஆதரவாக இருந்த ஜியோனிஸ்டுகளுக்கு ஆதரவாக இருந்த ஊடகங்களே தற்போது மறுபக்கம் திரும்பி நின்று நியாயங்களை பேசுகிற அளவுக்கு நிலைமை மாறியிருக்கிறது. பல நாடுகளின் தலைவர்களும், ஐரோப்பிய நாடுகளுடைய தலைவர்கள் பல பேரும் இன்றைக்கு பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு ஆதரவாக பேசுவதற்கான நிலைமையாக தற்போதைய நிலை மாறியிருக்கிறது. இதுவெல்லாம் இஸ்ரேலியர்கள் யார், யூதர்கள் யார், ஜியோனிஸ்டுகள் யார் என்கிற செய்திகளை இந்த உலகத்திற்கு தத்ரூபமாக கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவுக்குள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் இதுவரைக்கும் 123 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். 437 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய நாளில் வான்வழி தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அதிகரித்திருக்கிறது. ஏன்னா தரைவழி தாக்குதல்களை நடத்த முடியாது, உள்ள போனா செத்து மடிய வேண்டி வரும் என்கிற காரணத்தினால அவங்க என்ன பண்றாங்கன்னா வான்வழி தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உணவுகளுக்கான தடைகளை விதித்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால் காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உண்பதற்கு உணவில்லாமல், எடுப்பதற்கு மருந்துகள் இல்லாமல், குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் தொடர்ந்து அவதிப்பட்டு கொண்டு வரக்கூடிய சூழல்ல உலகம் முழுவதுமே பாலஸ்தீன மக்களுக்கான ஆதரவு அலைகள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அந்த அடிப்படையில் எதிர்வருகிற வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் 15ஆம் தேதி, நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை கொழும்புல ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட இருக்கிறது. மாற்று மத சகோதரர்கள் பல பேரும் கலந்து கொள்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம் இது. நிறைய தொழிற்சங்கங்கள் இதிலே பங்கெடுக்கின்றன. ஆளும் அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகள் இதிலே பங்கெடுக்க இருக்கிறார்கள். அரசாங்கத்தினுடைய மாணவர் அமைப்பு கலந்து கொள்ள இருக்கிறது. இதை தாண்டி பல பெரும்பான்மையின சகோதரர்களுடைய அமைப்புகளே மொத்தமாக கலந்து கொள்ள இருக்கிறது. பாலஸ்தீனத்தில் யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும், பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு உணவு மருந்துகள் கொடுக்கப்பட வேண்டும், பாலஸ்தீனம் விடுதலை செய்யப்பட வேண்டும், விடுவிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. ஆர்ப்பாட்டம் சரியாக பகல் 3 மணிக்கு ஜுமா தொழுகைக்கு பிறகு பொரல்ல இருக்கக்கூடிய மயானத்திற்கு முன்பதாக நடைபவனி ஆரம்பிக்கப்பட்டு கெம்பல் பார்க் வரைக்கும் இந்த ஆர்ப்பாட்டம் தொடர இருக்கிறது. கெம்பல் பார்க்ல பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டு உரைகளும் நிகழ்த்தப்பட இருக்கிறது என்கிற நிலையில இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தயவு செய்து நாடு முழுவதும் இருந்து சகோதரர்கள் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். இளைஞர்கள், பெண்கள், தாய்மார்கள், முதியவர்கள், பெரியவர்கள் என்று அத்தனை பேரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தயவு செய்து பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நடத்தப்படுகிற ஒரு முக்கியமான ஆர்ப்பாட்டம் தலைநகர் கொழும்பிலே நடத்தப்பட இருக்கிறது. மாற்று மத நண்பர்கள் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஆர்ப்பாட்டமாக இருக்கிறது. எனவே சர்வதேசம் முழுவதும் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகிற நேரத்தில் இலங்கையில் நம்ம இதுவரைக்கும் அப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி காட்டல். எனவே ஒவ்வொரு தனி மனிதர்களாகவும் இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கெடுங்கள் என்கிற ஒரு கோரிக்கையை, அன்பான ஒரு அழைப்பையும் இந்த வீடியோவினூடாக விடுத்துக் கொள்ளுகிற அதே நேரத்தில் UNRWA என்கிற ஐநாவினுடைய பாலஸ்தீனத்திற்கான உதவி வழங்குகிற தொண்டு அமைப்பு, இவங்க தான் பாலஸ்தீனத்திற்காகவே உருவாக்கப்பட்ட அமைப்பு. இந்த அமைப்பு இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புல பாலஸ்தீனத்தில் காசாவில் நடைபெற்று வரக்கூடிய இந்த அநியாய அக்கிரமக்கார யுத்தத்தில் இதுவரைக்கும் 40,000 குழந்தைகள் கொல்லப்பட்டும் படுகாயம் அடைந்தும் இருக்கிறார்கள் என்கிற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். காசாவில் குறைந்தது 100 குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பசியால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். 17,000 குழந்தைகள் ஆதரவற்றவர்களாக, அனாதைகளாக, தாயையும் தந்தையையும் அல்லது தாயையோ தந்தையையோ இழந்தவர்களாக
17,000 அப்பாவி குழந்தைகள் இருக்கிறார்கள் என்கிற மிக மிக கவலைக்குரிய செய்தியை இன்றைக்கு UNRWA என்கிற ஐநாவினுடைய முகமை வெளியிட்டிருப்பதோடு அல் ஷிஃபா மருத்துவமனை இன்றைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இந்த அறிக்கையில் காசா பகுதிகளில் 55,000 கர்ப்பிணி பெண்கள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. 55,000 பேருக்கு ஊட்டச்சத்து குறைபாடுன்னா அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய நிலை என்னவாகும் என்கிற கேள்விகள் எல்லாம் நம் முன்னால் இருக்கக்கூடிய நிலையில தான் அல் ஷிஃபா மருத்துவமனை கவலையான இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் காசா விவகாரத்தில் பல சந்தர்ப்பங்களில் பலவிதமான பொய்யான செய்திகளும் பரவக்கூடியதை நீங்க பார்க்க முடியும். அதுல நேற்றைய தினம் பரவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, சவுதிக்குரிய ஒரு ஆயுத கப்பல் ஆயுதங்களை தாங்கிக் கொண்டு இஸ்ரேலுக்கு ஆயுதத்தை ஏற்றுக்கொண்டு போன கப்பலை மக்கள் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி தான். இதை பத்தி சில பேர் யூடியூப்ல வீடியோவும் பேசியிருந்ததை நான் கண்டேன். சில பேர் அனுப்பியிருந்தாங்க. அதே மாதிரி சில போஸ்டுகள் சில வெளிநாட்டு ஆங்கில செய்திகளில் போடப்பட்டிருக்குங்கிற செய்தி எல்லாம் போட்டிருந்தாங்க. முதல்ல ஒரு செய்தி வந்தால் கஃபாபில் மாதிரி கதிபன் ஐயுஹத்திஸ பிகுல்லி மா சமிய என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். கேள்விப்பட்டவைகள் எல்லாம் பரப்புவது பொய் என்பதற்கு சமானமானது. நமக்கு கேள்விப்படுறது எல்லாமே வர்ற எல்லாத்தையுமே பரப்பிடக்கூடாது. முதல்ல அது என்ன ஏதுங்கிற உண்மைத்தன்மை நம்ம புரியணும். சவுதி அரேபியா பாலஸ்தீன விவகாரத்தில் நியாயமாக நீதியாக நடக்கவில்லை என்கிற குற்றச்சாட்டை நம்ம ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வர்றோம். குறிப்பாக சவுதி, துபாய், UAE வழியாக இஸ்ரேலுக்கு தேவையான உணவுகள், பழங்கள் எல்லாமே போகிறது, லேண்ட் ரூட்ல போகிறது என்பதையும் நம்ம தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்படியெல்லாம் சவுதி அரேபியா செய்கிற அதே நேரத்தில் பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளை பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க வைக்கிறதற்கான முயற்சிகளையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எனவே காய்தல் உவத்தல் இல்லாமல் சரிவிலை அத்தனையுமே நம்ம கொண்டு வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் சவுதி அரேபியாவில் இருந்து அல்லது சவுதி அரேபியாவுக்கு சொந்தமான இஸ்ரேலுக்கான ஆயுதங்களை ஏற்றுக்கொண்டு ஒரு கப்பல் பயணிக்கிறதா என்றால் பச்சை பொய்யானது. அப்படி எந்த அரபு நாடுகளும் இந்த ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு கொடுக்கிற வேலையை செய்யல. ஆயுத தொடர்புகளை எந்த அரபு நாடும் இஸ்ரேலோட வைத்துக் கொள்ளவில்லை. குறிப்பாக UAE, பஹ்ரைன் போன்ற நாடுகள் இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரித்துக் கொண்டாலும் கூட அவங்க ஆயுத விற்பனையை அவங்களோட செய்யல. இன்னும் சொல்ல போனா நம்ம தேடி பார்த்தாலும் டர்க்கி, அர்துகானுடைய துருக்கி, அவங்க கூட ஆயுத ஏற்றுமதிகள் எதையுமே இஸ்ரேலுக்கு பண்றது கிடையாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். எனவே வர்ற செய்திகளை எல்லாம் பரப்பிராதிய. சவுதி அரேபியா பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இல்லை அல்லது குறைவாகவே உதவிகளை பண்ணுகிறது என்கிற கோபம் இருக்கிற காரணத்தினால அவங்க மேல நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா இந்த மாதிரி ஒரு அபாண்டத்தை யாரும் பரப்பிடக்கூடாது. அது பச்சை பொய்யானது. சவுதி அரேபியா அப்படி எந்த ஒரு காரியத்தையும் செய்யவில்லை என்கிற நிலையில இஸ்ரேலோடு பாலஸ்தீனம் தொடர்பாக எந்த விதமான விவகாரத்திலையும் நாங்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்தவில்லை என்று சொல்லி தெற்கு சூடான் இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. என்னன்னா, இந்த காசாவில் இருக்கிற மக்களை ஈஜிப்டுக்கு அனுப்ப போகிறோம், ஜோர்தானுக்கு அனுப்ப போகிறோம், எத்தியோப்பியாவுக்கு அனுப்ப போகிறோம் இன்னெல்லாம் அந்த டொனால்ட் ட்ரம்ப்பே கிளப்பி விட்டுக்கிட்டு இருந்தார்ல, எப்படியாவது அவங்களை அனுப்பிட்டு காசாவை நாங்கள் கைப்பற்ற போகிறோம்னு சொன்னாங்க. இதில் அடுத்த கட்டமாக இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிட்ட ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், தெற்கு சூடானோடு இஸ்ரேல் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது. காசாவில் இருக்கக்கூடியவங்க தெற்கு சூடானுக்கு அனுப்பி தெற்கு சூடானுடைய கடன்களை அமெரிக்கா இல்லாமலாக்குற விதமாகவும் அவர்களுக்கு தேவையான இராணுவ உதவிகள் கொடுப்பதாகவும் அந்த செய்திகள் குறிப்பிட்டு வந்த நிலையில் இன்றைக்கு தெற்கு சூடான் ஃபாரின் மினிஸ்ட்ரி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இப்படியான எந்த பேச்சுவார்த்தைகளையும் நாங்கள் நடத்தவில்லை. இது தொடர்பாக வெளிவருகிற அத்தனை செய்திகளுமே பொய்யானது. எங்கள் நாடு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருக்கிறது. பாலஸ்தீன மக்களை அங்கிருந்து வெளியேற்றுகிற எந்த காரியத்திலும் நாங்கள் ஈடுபட மாட்டோம். அப்படி இஸ்ரேலுக்கு ஆதரவாக எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் நாங்கள் ஈடுபடலைங்கிறதையும் தெற்கு சூடான் மிக தெளிவாக இன்றைக்கு அறிவிப்பாக விடுத்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் இன்றைக்கு பிரசல்ஸில் நடைபெற்ற ஒரு முக்கியமான சம்பவம் என்ன, சர்வதேச அளவில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிரான செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிற நேரத்தில் பிரசல்ஸ் ஏர்லைன்ஸ் கிளம்ப ஆரம்பித்த நேரத்தில் இஸ்ரேலுக்கு பயணிக்கிற ஏர்லைன்ஸ்ங்கிறதுனால அந்த ஏர்லைன்ஸில் பொருட்களை ஏற்றுற அந்த வேலைகளை பார்ப்பாங்கல்ல, அந்த வேலைகளை பார்க்கக்கூடிய எந்த ஊழியர்களும் நாங்கள் பிரசல்ஸில் இருந்து இஸ்ரேலுக்கு செல்லுகிற எந்த விமானத்திற்கும் பொருட்களை ஏற்ற மாட்டோம் என்று சொல்லி மிக தெளிவாக மறுப்பு தெரிவித்து ஒதுங்கி இருக்கிறார்கள். நாங்கள் இந்த வேலையை பார்க்க மாட்டோம், இஸ்ரேல் மனிதர்களை கொன்று குவிக்கிறது என்பதற்காகவே அதற்கு நாங்கள் பக்கபலமாக இருக்க மாட்டோம் என்று வெளியேறி இருக்கிறார்கள். இதுவும் பாலஸ்தீனத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் நியூசிலாந்து பிரதமர் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார். அந்த அறிவிப்பு என்னன்னா, நியூசிலாந்து பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பதற்கு பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறது.
செப்டம்பர் மாதம் ஐநாவினுடைய அமர்விலே நியூசிலாந்து பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கக்கூடும் என்கிற செய்திகளை எல்லாம் நியூசிலாந்தினுடைய வெளிவிவகார அமைச்சரை வெளியிட்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு நியூசிலாந்தினுடைய பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னா, நெத்தன்யாகு மனசு நொந்து போய் கிடக்கிறாரு. கிண்டலுக்கு தான் சொல்றாரு, கவலைப்பட்டு சொல்லல. நெத்தன்யாகு மனசு நொந்து போய் இருக்கிறாரு. ஏன்னா நாங்க பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க போறோம்னு நாங்க இதுவரைக்கும் அங்கீகரிக்கிற மனோநிலையில இருக்கல. ஆனா அந்த மனோநிலைக்கு தள்ளினது நெத்தன்யாகு. அவருடைய இந்த விடாப்பிடியான பாலஸ்தீன அப்பாவிகளை பட்டினி போட்டு கொள்ளுகிற, பாலஸ்தீன மக்களை தாக்கி அழிக்கிற இந்த கொள்கையில் அவர் அளவு எல்லை மீறி ரெட் லைனை தாண்டிட்டாரு. எனவே பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கிறது மட்டும்தான் இதற்கு தீர்வாக இருக்கும் என்பதை அவர் சொன்னதோடு சேர்த்து இன்றைக்கு ஐரிஷினுடைய முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தும் வெளியாகி இருக்கிறது. மேரி ராபின்சன் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துல ஆயிரக்கணக்கான லாரிகள் காசாவுக்குள்ள நுழையாம அந்த மக்களை பட்டினி போட்டு கொள்வதற்கு காரணமாக இருந்தது நெத்தன்யாகும் அவருடைய அரசாங்கமும் தான். எனவே சாக்கு போக்குகளை சொல்லி அவர்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது. முழுவதுமாக அவர்கள் அநியாயம் செய்து விட்டார்கள். சர்வதேச அளவில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நிற்க வேண்டிய கடமை எங்களுடைய நாட்டுக்கு மட்டுமல்ல, அனைத்து மனிதநேயமிக்க மக்களுக்கும் இருக்கிறது. எனவேதான் நாங்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருக்கிறோம் என்கிற செய்திகளை ஐரிஷினுடைய முன்னாள் ஜனாதிபதியும் சொல்லியிருக்கிறார். ஐரிஷ் ஆல்ரெடி பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாடாகவும் இருக்கக்கூடிய சூழல்ல டெல் அவீவ்ல தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. எதிர்வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஒரு பாரிய நாடு தழுவிய ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு டெல் அவீவ்ல இஸ்ரேல் தலைநகரத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மிக தெளிவாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் அதிர்ச்சிகரமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. அதில் என்ன சொன்னாங்கன்னா, காசாவில் மனிதாபிமான அறக்கட்டளை காசா ட்ரஸ்ட்டுங்கிற பேரில் ஒன்று உருவாக்கி காசா மக்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோங்கிற பேரில் காசா மக்களை இஸ்ரேல் கொன்று குவித்தது. காசா மக்களுக்கு அவர்கள் உணவு கொடுக்கவில்லை. கொடுக்காததால் தான் இவ்வளவு பிரச்சனை நடந்தது. எனவே இஸ்ரேல் மீண்டும் மீண்டும் காசா மக்களை அழிக்கிறது என்கிற செய்திகளை இஸ்ரேலியர்களே யூதர்களே சொல்லக்கூடிய நிலையாக இன்றைய நிலை மாறி இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு முக்கியமான அறிவிப்பை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டிருக்கிறார்கள். பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய தாகிர் அன்-நுனு அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளில் கெய்ரோவில் யுத்தத்தை நிறுத்துவதற்கான வழிகள் தொடர்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இன்றைக்கு ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றும் விரைவிலேயே சமாதான பேச்சுக்களை ஆரம்பிக்கக்கூடிய திட்டங்களை நாங்கள் முன்மொழிந்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த சூழல்ல தான் இன்றைக்கு இஸ்ரேலுடைய அமைச்சர் வெளிவிவகார அமைச்சர் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். என்னன்னு கேட்டால், காசாவில் நாங்கள் யுத்தம் செய்கிறது உண்மை, காசாவில் நாங்கள் பயங்கரவாதிகளுக்கு எதிராக நாங்கள் தாக்குதல்லாம் நடத்துகிறோம், அவர்கள் பயங்கரவாதிகள் தானே, ஆனால் அவங்க உரிமைக்காக போராடக்கூடியவர்கள். அப்படி இருக்கிற சூழல்ல பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, லாவகமாக ஊடகங்களை பயன்படுத்தி கொண்டார்கள். ஊடகங்களில் இந்த அவர்களுக்கு நாங்கள் உணவு கொடுக்காமல் இருக்கக்கூடிய செய்திகளை பகிரங்கப்படுத்தி சர்வதேச அளவில் இஸ்ரேலை மிஞ்சி ஆதரவை திரட்டி கொண்டார்கள். அதுதான் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக பெரும் அவல நிலை என்று பகிரங்கமாகவே இன்றைக்கு தங்களுடைய இயலாமையை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையும் அதுதான். பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை பொறுத்தவரையில் பாலஸ்தீன மக்களை பாதுகாப்பதற்காக போராடுகிறார்கள். அவர்களுக்காகவே களம் காண்கிற இராணுவ போராட்டங்களை நடத்துகிற அதே நேரம் ஊடக ரீதியாகவும் சர்வதேச அளவில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். எனவே பாலஸ்தீன மக்களுக்காக நாம் நிற்க வேண்டும். பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். பாலஸ்தீன மக்களுக்காக துஆ கேளுங்கள். அவர்களுக்காக கையேந்துங்கள். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு தொடர்ந்தும் குனூத்துன் நாசிலாவை ஓதி வருகிற அதே நேரத்தில் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. எதிர்வருகிற வெள்ளிக்கிழமை மறந்து விடாதீர்கள். சரியாக 3 மணிக்கு கொழும்பு பொரல்ல கனத்த மயானத்திற்கு முன்பதாக நடைபவனி ஆரம்பிக்கிறது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக. அந்த நடைபவனி நேரடியாக இறுதியாக கேம்பல் பார்க்கில் சென்று முடிவடைகிறது. எனவே கொழும்பு மக்கள் மட்டுமல்ல, இலங்கையில் இருக்கக்கூடிய 4 பாகங்களிலுமிருந்து சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், அன்பர்கள், நண்பர்கள் அத்தனை பேரும் இந்த ஜனநாயக போராட்டத்தில் பங்கெடுங்கள், பங்கெடுக்க வேண்டும். நாம் அந்த மக்களுக்காக நிற்கிறோம். இந்த நாடும் அந்த மக்களுக்காக நிற்கிறது. அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம் என்கிற பெயரில் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் என்கிற அடிப்படையில் நாம் அந்த மக்களோடு நிற்க வேண்டும் சகோதரர்களே. எனவே அந்த மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக பங்கெடுப்போமாக. வாஹ்ர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.